السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نعبده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهدي الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله وما بعد. فيا عباد الله أوصيكم أولا بتقوى الله. قال ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. ربي يسر ولا تعسر ربي زدني علما وفهما وبالغيب. அளவற்ற அருளாலும் நிகரற்ற பேரன்புடையோருமாகிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் திருநாமத்தால் ஆரம்பம் செய்கிறேன். கண்மணி நாயகம் முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார் மீதும் கோத்திரத்தார் மீதும் சத்திய சஹாபாக்கள் தாபியங்கள் தபா தாபியங்கள் உலகிலே வாழ்கிற நல்லவர்கள் சாலிமீன்கள் முத்தகீன்கள் யாவரின் மீதும் அல்லாஹ்வுடைய அருளும் அவனுடைய அன்பும் எட்டுவது போல் முஃமினாகிய முஸ்லிமாகிய நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் என்று நம்ம மீது விழுந்து இருப்பானாக. சமீபத்தானவர்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் ஒரு கிருபையினால் கண்ணியமிகுந்த ரமலானுடைய மாதத்தை தொடர்ந்து வல்ல ரஹ்மான் நாம் 16வது நோன்பை முடித்து 17வது இரவை நாம் அடைய இருக்கிறோம். அன்பானவர்களே, ரமலானுடைய மாதம் வந்துவிட்டால் குர்ஆன் இறங்கியது ஞாபகம் வரும். குர்ஆனுடைய வசனங்கள் கேட்குவது என்கிற எண்ணம் நமக்கு வரும். பல சரித்திரங்கள் நமக்கு ஞாபகம் வரும். அதே போலதான் இது இஸ்லாத்தினுடைய ஒரு முக்கியமான ஒரு நாள். இந்த நாள் மட்டும் வெற்றி இல்லை என்று சொன்னால் இஸ்லாமியர்களே மொத்தமாக என்ற உலகத்தில் நிலைபெற்றிருக்க முடியாத ஒரு நிலைமை வந்த பின்னும் ஒரு மகத்தான ஒரு வெற்றியை கொடுத்த ஒரு நாளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாளைய தினத்தை அல்லாஹ் நமக்கு ஞாபகப்படுத்துகிறான். உலகிலே எல்லா யுத்த களத்தையும் நாம் பார்த்திருக்கலாம். ஆனால் பத்ரை போன்ற ஒரு யுத்த களத்தை போன்று ஒரு யுத்த களத்தினுடைய ஒரு நிலைமையை நாம் எதையுமே ஒப்பிட்டு பார்க்க முடியாத ஒரு உன்னதமான பிரதானமான ஒரு யுத்தம் பத்ருடைய களம். காரணம், பத்ர் என்று சொன்னால் இது திட்டமிடப்பட்ட ஒரு போர் அல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் தெரியாது, சஹாபாக்களுக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாது. இந்த யுத்தங்கள் நடைபெறும் என்று எவரும் அறியாத முடியாத ஒரு நிர்பந்தமான ஒரு நிலையை ஏற்படப்பட்ட ஒரு யுத்தத்தின் ஒரு பெயர் தான் பத்ர். பத்ர்னு சொன்னா அந்த கிணத்துக்கு பேருன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த கிணத்துக்கு முன்னாடி ஏற்பட்ட ஒரு யுத்த கிழமை அது. அன்பானவர்களே, இந்த யுத்தத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பொதுவான நோன்பு இருக்கும்போது ஒரு அதிகாரத்தரமா யாருமே பேசவே கூடாது என்று அல்லாஹ்வுடைய ஒரு வாக்கு. நோன்புடைய யுத்த களத்தை யார்கிட்டையும் சண்டையிடக்கூடாது, அனாவசியமாக பேசக்கூடாது, சண்டை போடுகிற அளவுக்கு வார்த்தைகள் உயர்த்தக்கூடாது. இப்படி எல்லாம் இந்த ரமலானுக்கு கொடுக்கிற ஒரு கண்ணியம் என்று இறைவன் நமக்கு சொல்லி இருக்க, இந்த பத்ர் யுத்த களம் வந்தவுடன் இந்த நாளாக இருந்தால் யுத்தம் செய்வது அனுமதி கொடுக்கப்பட்ட நாளும் இந்த ரமலானுடைய மாதம் தான். ஏன்னா அனுமதி அல்லாஹ் கொடுத்தான். யுத்தம் நீங்கள் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் அனுமதி கொடுத்தான். ஏன் தெரியுமா? அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லும்போது அல்லாஹ் தெளிவாக சொல்லுகிறான், உங்களுக்கு அநீதமான ஒரு நிலைமை உங்களுக்கு வந்துவிட்ட போது நீங்கள் யுத்த களத்துக்கு தயாராகி விடுங்கள், யுத்தத்தை செய்யுங்கள் என்று அல்லாஹ் பத்ரை குறித்து அல்லாஹ் சொன்னான்.
அசம்பாவிதம் ஏற்பாடுகள் இல்லாத ஒரு யுத்த களம் இது. இஸ்லாமியர்களுக்கு, முஃமின்களுக்கு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு செய்தி வந்துச்சு. என்ன செய்தி? எல்லாருமே, அதாவது எல்லாரும் அந்த சிரியா நாட்டிற்கு வியாபாரத்துக்கு போறாங்க. மக்காவில இருந்து எல்லாரும் மக்கத்து காஃபிர்கள் அத்தனை பேருமே சிரியாவில் போய் வேலை, அதாவது வியாபாரம் பண்ண போறாங்க. வியாபாரம் செய்து அதில் வரக்கூடிய அந்த வருமானங்களை ஈட்டி எடுத்து ஆயுதங்களை வாங்கி இஸ்லாமியர்களை கொல்ல வேண்டும் என்று ஒரு எண்ணத்தோடு சிரியாவுக்கு வியாபாரத்துக்கு போறாங்க எல்லாரும். இந்த செய்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு, சஹாபாக்களுக்கு செய்தி வந்துருச்சு. இப்ப ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த வியாபாரத்துக்கு போகக்கூடிய அந்த நபர்கள் திரும்பி வரக்கூடிய நபர்களை தடுத்தாக வேண்டும் என்ற எண்ணத்தோடு உள்ள போறாங்க. அந்த தேசத்திற்கு உள்ள போறாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபா பெருமக்கள் அத்தனை பேருமே அந்த வரக்கூடிய நபர்களை தடுத்துவிட வேண்டும், எந்த ஒரு அசம்பாவிதம் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக வேண்டி பெருமானார் அவர்களும் சஹாபா பெருமக்களும் கிட்டத்தட்ட 313 நபர்களும் அவரை தடுப்பதற்காக போனாங்க. எந்த ஒரு அசம்பாவிதம் ஏற்பட விடக்கூடாது என்று தடுப்பதற்காக வேண்டி போனாங்க. அந்த பத்ருடைய கிணற்றுக்கு அந்த இடத்திற்கு போனாங்க. இப்ப என்ன ஆனது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த செய்தி போய் சேர்ந்து விடும் என்று யார் தெரியும்? இந்த படைக்கு அனுப்பி வச்ச, இந்த திட்டம் போட்ட, முஷ்ரிக்கீன்கள் திட்டம் போட்ட அபூ சுஃபியானுடைய தலைமையில் தான் அது போகிறது, அபூ சுஃபியானுடைய தலைமையில் தான் எல்லாமே ஏற்பாடு நடக்கிறது என்ற அந்த அபூ சுஃபியானுக்கு தெரியும், முஹம்மதுக்கு இந்த நியூஸ் தெரிஞ்சு போயிடும், அதனால நாம வேற திட்டம் போடுவோம் சொல்லி வேற திட்டம் போட்டான். எல்லா பக்கமும் நியூஸ் அனுப்பி ஒரு கூலி தொழிலாளி இருக்கிற ஒருத்தனை கூப்பிட்டு அவன் கையில காசை திரும்ப கையில கொடுத்து மக்களை மதினால போய் ஒரு கூச்சல் கூட்டிட்டு மக்களை ஒரு கூச்சல் கூட்டுருங்க அப்படின்னு சொல்லி அவன் என்னன்னா ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி எல்லா பக்கமும் போய் அவங்க ஒரு சத்தம் விட்டு சொன்னாங்க. ஏன்னா அப்ப காலத்துல யுத்த களங்கள் எப்படி அறிவிப்பு செய்வாங்க, சத்தம் விடுவார்கள். சத்தத்தை அதிகமாக சொல்லுவாங்க. முகமது உங்களை கொல்ல வருகிறார், முகமது பொருளாதாரங்களை கொள்ளையடிக்க வருகிறார்கள் அப்படி சவுண்டு போட்டே ஓடுறாரு. இப்ப எல்லாருமே மக்களுடைய எல்லாருமே என்ன ஆயிப்போச்சு, எல்லா நபர்களுமே சுதாரிச்சாங்க. ஓஹோ, முகமது நம்ம பொருளாதாரம் கொள்ளையடிக்க வர்றாரோ அப்படின்னு சொல்லி போட்டு எல்லாருமே வருகிறார்கள். இந்த நேரத்தை எதிர்பார்த்து இருந்த அபூஜஹில் இன்னொரு திட்டத்தை போட்டா, எல்லாத்தையுமே கூப்பிட்டு இந்த நேரங்கள்ல நம்ம யுத்தத்தை நம்ம ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த முஷ்ரிக்கீன்களா திட்டம் போட்டாச்சு. இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரியாது. வர்றவங்க எல்லாத்தையுமே சஹாபாக்கு யாருக்குமே தெரியாது. வியாபாரம் செய்து விட்டு வருபவர்களை அந்த கொண்டு வரக்கூடிய பணத்தை எப்படியாவது அவங்க திசை மாற்றி தடுத்தரணும் என்ற எண்ணத்தோடு எல்லாரும் 313 பேரும் 70 ஒட்டகங்களோடு அப்படியே நிக்கிற ஆயுதங்கள்ல கொஞ்சமா வேலைதான் எல்லாரும் எண்ணத்தோட நிக்கிறாங்க. யுத்த களத்திற்கு அல்ல, தடுக்க போனுங்கிற விஷயத்துக்காக வேண்டி போனாங்க. இப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுதுகிட்டு இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுது முடிச்சதுக்கு பிறகு எல்லாருமே பார்த்தாங்க, சுத்தி 4 படத்தை பார்த்தாங்க, யாருமே ஆளை காணல, ஒரு நபரையுமே ஆளை காணல, யாருமே பார்க்க முடியல. இப்ப ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, 2 நபர்களை ஆள் அனுப்பிவிட்டு அங்க நடப்பது என்னன்னு பார்க்க சொன்னாங்க. ஒன்னு ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் போனாங்க, ஒன்னாவது நபர் ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் போனார்கள், இரண்டாவது உமர் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா போனாங்க. இந்த 2 பேருமே என்ன செய்யறாங்கன்னா, அங்க போய் என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கிறதுக்காக வேண்டி அந்த சுத்தி வட்டாரமா பார்க்க போறாங்க. இப்ப அந்த பத்ருடைய கிணறு இருக்கா இல்லையா, அந்த கிணத்துக்கு பக்கத்துல ஒரு அம்மா ஒரு 2 பேர் தண்ணி அரைச்சிட்டு இருக்கிறாங்க. அப்படியே தண்ணி அரைச்சிட்டு இருக்கும் போது 2 பேர் பேசிக்கிறத கண்காணிக்கப்பட்ட அந்த சஹாபி உமர் கேட்கிறாங்க. என்ன கேட்கிறாங்கன்னா, எப்படியாவது தண்ணியை இறைச்சி காசை சம்பாதிச்சு நான் கொடுத்துடணும், எதிரிகள் அதாவது முகமதுடைய கூட்டத்தை அழிக்க வரக்கூடிய அந்த அபூஜஹில் கூட்டத்துக்கு நம்ம கொடுத்துடணும் அப்படின்னு 2 பேர் பேசக்கூடிய இந்த செய்தியை அந்த கண்காணிக்கக்கூடிய அந்த நபித்தோழர் கேட்டுறாங்க. கேட்டுட்டு நேர ரசூலுல்லாஹ் போய் சொல்லிடுறாங்க, யார் ரசூலுல்லாஹ் இப்படி நடக்குது, இப்படி நான் அந்த பத்ருடைய கிணத்துக்கு பக்கத்துல நான் போனேன், 2 பெண்மணிகள் இப்படி பேசிட்டு இருந்தாங்க அப்படின்னு
சொன்ன உடனே எல்லாத்துக்குமே அதிர்ச்சி, ஒரு ஆச்சரியம், அதாவது ஒரு அதிர்ச்சி. அபூஜஹில் வந்து யுத்த களத்துக்கு வர்றானா அப்படின்ட்டு. அது இன்னொரு நியூஸை கன்ஃபார்ம் ஆகிறதுக்கு அப்படியே ரசூலுல்லாஹ் தொழுதுட்டு இருக்கும்போது ஒரு ஆட்டு இடையானாகிய ஒரு நபரை, ஒரு ஆட்டின ஒரு சின்ன பையனை அப்படியே ஆட்டு மேய்ச்சிட்டு இருந்தான். அவனை கூப்பிட்டு கேட்டாங்க, இங்க என்ன நடக்குது அப்படின்னு சொன்னோன்னா அவன் சொன்னான், அது ஒண்ணும் இல்லைங்க, முகமதுல ஒரு கூட்டத்தை கொல்றதுக்காக வேண்டி எல்லாரும் வலை பேசி நிக்கிறாங்க அப்படின்ட்டான். வலசி நிக்கிறாங்க. சஹாபாக்கள் வந்து ஒரு 2 அடி மண்டையில போட்டாங்க. அவனை ரெண்டு அடியை போட்டாங்க. அடிச்சாங்க. அவன் உண்மையை தான் சொன்னான். அடிச்சாங்க. உண்மையை சொல்லு அப்படின்னு. இல்ல உண்மையை தாங்க, அவங்க எல்லாருமே ஒருத்தவங்க கொல்றதுக்காக வேண்டி சுத்தி வலை போட்டு நிக்கிறாங்க அப்படின்னு திரும்ப 2 அடியை போட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட போய் கொண்டு நிப்பாட்டினாங்க. ரசூலுல்லாஹ் நிப்பாட்டின உடனே ரசூலுல்லாஹ் தொழுகை முடிச்ச உடனே ஒரே வார்த்தை சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் அவன் உண்மையை சொல்லும் போது நீங்க, அவன் கடைசி என்ன சொன்னா அப்படின்னா, அந்த பையன் 2 வாட்டி உண்மையை சொன்னா அடிக்கிறாங்க, இன்னும் பொய்யாவது நம்ம சொல்லிடுவோம், இல்லைங்க வியாபாரத்துக்கு போயிட்டு வர்றாங்க அப்படின்னு சொன்னா சஹாபாக்கள் அவனை விட்டுறாங்க. ரசூலுல்லாஹ் கிட்ட அந்த நபரை வந்து பக்கத்துல நிற்க உடனே ரசூலுல்லாஹ் வந்த உடனே அந்த முகத்தை பார்த்து உடனே சொல்லிவிட்டார்கள், உண்மையை சொன்ன போது அந்த மகனை, அந்த பையனை நீங்க அடிச்சீங்க, பொய் சொன்ன போது நீங்க விட்டுட்டீங்க அப்படின்னு. அப்ப சஹாபாக்கள் புரிந்து கொண்டார்கள், யுத்தத்துக்கு தான் எல்லாம் வந்திருக்காங்க அப்படின்ட்டு. இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பத்ருடைய யுத்த காலத்தில் நிறைய விஷயங்கள் நம்ம எடுத்து பேசலாம். அன்பானவர்களே, யுத்த காலத்திற்கு தயாராக ரெடியாக இருக்கிறாங்க. ரெடியானா எல்லாரும் இருக்கிறாங்க. எல்லா நபரையும் மஷூரா பண்றாங்க ரசூலுல்லாஹ். உடனே ஸ்டெப் எடுத்த ஸ்டாப்ல ஓகே வாங்க எல்லாம் போகலாம் அப்படில முடிவு எடுக்கல. பெருமானார் அவர்கள் இருக்கப்பட்ட எல்லா நபி தோழர்கள் 313 நபி தோழர்களையும் பர்மிஷன், அதாவது ஒரு மஷூரா கேட்கிறாங்க. உங்களுடைய இது என்ன விஷயம் என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. உமர் கத்தாப் ரலியல்லாஹு சொன்னாங்க, யார் சொல்லலாம் யுத்தத்துக்கு ரெடி வாங்க கிளம்பலாம் அப்படின்னா. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு சொன்னாங்க, வாங்க யுத்தத்துக்கு ரெடியா ஆக வேண்டியதான். இப்படி எல்லாருமே சொல்ல, எல்லா மார்க்கத்துக்கு எல்லா நபி தோழர்களையும் சொல்லி கொண்டே இருக்கக்கூடிய ஒரு சமயத்துல ரசூலுல்லாஹ் வந்து கொஞ்சம் தயக்கமா இருந்துச்சு. ரசூலுல்லாஹ் தயங்கினாங்க. எல்லாரும் சொன்னாங்க. சில பேர் எல்லாம் எல்லாரும் என்ன சொன்னாங்க, யுத்தத்துக்கு போலாம் அப்படின்னு எல்லாம் தயாரான உடனேயும் ரசூலுல்லாஹ்க்கு சின்ன ஒரு தயக்கம் ஏற்பட்டுச்சு. ஏன் தெரியுமா? ஏன்னா அந்த 313 நபர்கள்ல 80 பேர் தான் மக்காவாசிங்க. மத்த எல்லாருமே மதீனாவாசிகள். மதீனாவாசிகள் யாருமே எதுவுமே சொல்லல. திரும்ப ரசூலுல்லாஹ் கேக்குறாங்க, எப்படி செய்யலாமா, என்ன செய்யலாம், என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டுட்டே இருக்கும்போது எல்லாம் சொன்னபோது சஹாபாக்கள், அதாவது மதீனாவாசிகள் யாருமே ஒரு வார்த்தை சொல்லலையே. ரசூலுல்லாஹ்வுக்கு மனசுக்குள்ள ஒரு ஆதங்கம் இருக்கு, அதாவது ஒரு இணக்கம் இருந்துச்சு, ஒரு எண்ணம் தோணுச்சு. மதீனாவாசிகள் யாருமே சொல்லலை அப்படின்னு. ஏன்னா மதீனாவாசிகள் யுத்தமே என்னன்னே தெரியாது அவங்களுக்கு. அவங்க எல்லாம் விவசாயம் பண்ணக்கூடிய நபர்கள் அத்தனை பேருமே. மக்காவாசிகளுக்கு கூட மக்காவாசிகள் அபூபக்கர் சித்திக், உம்மு ஹத்தாப் ரலியல்லாஹு முஆத் இப்னு அலி எல்லாருக்குமே தெரியும். சஅத் ரலியல்லாஹு எல்லாருக்குமே தெரியும். ஆனா இவங்களுக்கு வந்து தெரியல. எல்லாருமே மஷூரா கேட்கும்போது தயக்கமா கேட்கிறாங்க ரசூலுல்லாஹ். இந்த தயக்கத்தை பார்த்து சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு எந்திரிச்சு உடனே சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ் வ அன்தும் இஸ்லாம வ அன்தும் கைரஹா ஃபஅகல்தும் ஹாதா. அவங்க யார் அப்படின்னா மதீனாவை சார்ந்தவங்க. ஸைத் இப்னு முஆத் வந்து யார் அப்படின்னா மதீனாவை சார்ந்தவர்கள். சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ் நீங்க ஏன் தயங்குறீங்க எனக்கு தெரியும். ஏன் தெரியுமா? எங்களுக்கு எதுவும் ஆகிவிடக் கூடாது என்று எண்ணத்தோடு நீங்க இருக்கிறீர்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள் ரசூலுல்லாஹி, சொல்லிவிட்டு சொன்னார்கள் ஸைத் இப்னு முஆத் அவர்கள் சொன்னார்கள், என்ன சொன்னார்கள் தெரியுமா? யா ரசூலுல்லாஹ், நீங்கள் யுத்த களத்திற்கு உங்களுக்கு கலைப்பணியாக நாங்கள் இருப்போம், கேள்வியாக நாங்கள் இருப்போம். உங்களை ஈமான் கொண்டோம், அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டோம், அல்லாஹ்வுடைய உண்மையை நாங்கள் நம்பிவிட்டோம். நீங்கள் எது சொன்னாலும், எதை நீங்கள் செய்ய விரும்பினாலும் எங்களை வைத்து நீங்கள் செய்து கொள்ளலாம் என்று முஆத் அந்த இடத்துல வீரத்தனமாக பேசினாங்க. ஆனா யாருமே என்ன செய்யணும் தெரியாது. ஆனாலும் முஆத் சொன்னார்கள், லா தஃரீபுக்கும் இன்னமா கைரக்கும் வலா தஅத்தும் லமக்லஹா. இருந்தாலும் பரவாயில்லை, நாங்கள் 300 உங்களுக்கு இருப்போம். ரசூலுல்லாஹ் அப்பதான் தைரியமா வந்துச்சு. மக்காவாசிகள் சொல்லிட்டாங்க, மக்காவில் பிறந்த அபூபக்கர் ரலியல்லாஹு, உமர் கத்தாப் ரலியல்லாஹு அல்லது உஸ்மான் ஜஅலபஹு இப்படி எல்லா நபி தோழர்களும் அல்ல. முஆத் சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் ஒரு தைரியம், ஒரு சிரிப்பு, ஒரு புன்னகை, ஒரு முகத்தில்
நிச்சயம் என்ற எண்ணத்தோடு முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு 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 நம்பி ஒரு 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 புன்னகை வந்துவிட்டது. ரசூலுல்லாஹ் தயாராகிறார். யுத்தத்துக்கு எல்லாருமே தயாராகக்கூடிய சமயத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா நபர்களுமே ஒவ்வொரு விஷயமா எடுக்கும்போது மூவ் பண்றாங்க. எல்லாத்தையுமே ஒவ்வொரு நபரையும் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விஷயமா செய்துட்டே இருக்கிறாங்க, ஒவ்வொரு விஷயமா பண்ணிட்டே இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் ஒவ்வொரு அந்த இடத்துல ரசூலுல்லாஹ் தலைவர் என்று காட்டாமல் நாம் எல்லோரும் ஒன்று என்ற ஒரு ஒரு எண்ணத்தை அங்கே விதைத்தார் ரசூலுல்லாஹ். நான் சொல்றதா நீ கேட்கற விஷயம் அல்ல, நான் சொல்றத நீ கேட்கணும், நான் பேசறத நீ முடிவு பண்ணணும், நான் எங்க நிக்க சொல்றனோ அங்கதான் நீ நிக்கணும் அப்படிலாம் சொல்லல. சஹாபாக்கள் சொன்னாங்க. வராகா பின் அமலஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கேக்குறாங்க, வராகா ஒரு மஷூரா ஒன்று பண்றாரு. யார் சொல்றதா, நம்ம இப்ப நம்ம பத்ருடைய கிணத்துக்கு முன்னாடியே நம்ம இருந்தோம்னு வச்சுக்கீங்களேன். இப்ப நம்ம யாராவது இருந்தோம்னா எதிரிகள் அங்கே இருந்து வந்தவங்க நம்மால தாக்குறதுக்கு கூடும். அதனால நாம பதிலுக்கு பின்னால நிக்காம அந்த செவருக்கு பின்பதாக நம்ம நின்றோம் அப்படின்னா, அந்த பாலைவன அந்த ஒரு இடத்துக்கு பின்னால நம்ம நின்றோம்னா நாம அங்க யார் வர்றா எவர்கள் வருகிறார்கள் என்று நம்மால கண்காணிக்க முடியும் என்ற ஒரு மஷூராவை ஒரு இன்ஃபர்மேஷனை ரசூலுல்லாஹ் ஏற்றுக்கொண்டு வரகாவுக்கு சொன்னாங்க. நீ சொல்றது சரிதான் சொன்னாங்க ரசூலுல்லாஹ். இதுதான் தலைமைத்துவம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான் தான் தலைவன், நீ தான் இல்ல அதெல்லாம் செய்ய வேண்டாம், நான் என்ன சொல்றேனோ அதை நீ செய்யணும் அப்படிங்கிற பேசல. அவர்கள் சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை, அந்த செயலை, அந்த வார்த்தையை, அந்த உண்மையை, அந்த ஹக்கை ரசூலுல்லாஹ் ஏத்துக்கிட்டாங்க. இப்படி ஒவ்வொரு இடத்தையும் ஒவ்வொரு சஹாபாக்களுடைய ஒவ்வொரு திட்டத்தையுமே ஒவ்வொரு விஷயம் ஏற்படுத்தி கொண்டிருக்காங்க. ஏன்னா இருக்கிறது என்னமோ கம்மியான ஒட்டகம், கையில ஆயுதங்கள் எதுவுமே இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ்ட்ட அதிகமாக சுஜூதுல விழுந்த நேரமும் அந்த நேரம் தான். அந்த நேரம் தான் எந்த அளவுக்கு தெரியுமா? ஹதீஸ்ல வருகிறது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுஜூதுல அதிகமாக விழுந்து யா ஹய்யுல் யா கய்யூம், யா ஹய்யுல் யா கய்யூம் பி ரஹ்மதிக அஸ்தகீஸு, யா ஹய்யுல் யா கய்யூம் பி ரஹ்மதிக அஸ்தகீஸு என்கிற வார்த்தையை அதிகமாக சுஜூதிலே கேட்ட நேரம் இந்த பத்ருடைய நேரம் தான். சுஜூதில விழுந்து கேக்குறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுஜூதில விழுந்து அந்த வார்த்தையை சொல்லி சொல்லி அழுது கேட்டுக்கொண்டே இருக்கக்கூடிய அந்த நேரத்துல அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சுஜூதில விழுந்து முகத்தை பார்க்கறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய கண்கள் கலங்கி அழுது இருக்கும்போது அபூபக்கர் சொன்னாங்க, தைரியத்தை கொடுத்தாங்க. யா ரசூலல்லாஹ் கவலைப்படாதீங்க, நிச்சயமாக அல்லாஹ் நமக்கு வெற்றியை தருவான். இது எப்ப? எதிரிகளை கொல்லும் போது அபூபக்கர் தௌருடைய குகையில அபூபக்கர் பயந்தும் போது ரசூலுல்லாஹ் சொன்ன அந்த வார்த்தையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ர் யுத்த களத்தில் பயக்கும் போது அபூபக்கர் சொன்ன வார்த்தையை பாருங்க. அப்ப எல்லா நபருமே தயாரானார்கள். எல்லா விஷயத்தையுமே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு இடத்திலுமே ஒவ்வொரு நபி தோழர்களுக்கு இணங்க, அவர்கள் மஷவராவுக்கு இணங்க, அவருடைய விஷயத்திற்கு கட்டுப்பட எல்லா விஷயத்தையுமே செயல்பட ஒவ்வொரு இடத்திலுமே நிற்கிறாங்க. எல்லா மக்களும் சஹாபாக்கள் எல்லா தன்மையும் நம்பி இருக்கிறாங்க. ஏன்னா யுத்தக்களம் என்பது பத்ருடைய யுத்தக்களம் என்பது ரொம்ப நேரம் நடக்கப்பட்ட கதைகள் இல்ல. ஃபஜ்ருடைய நேரத்திலிருந்து துஹாவுடைய நேரம் வரை கிட்டத்தட்ட 10-11 மணி இருக்கு. அது வரையும் தான் அல்லாஹ் அவ்வளவு வெற்றியை கொடுக்குறான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன்ல அந்த யுத்தக்களத்தை குறித்து நிறைய செய்திகளை சொல்லும் போது நபி தோழர்களுக்கு அல்லாஹ் சொல்லுகிறான், யஅமலூன மாஷஅது, நீங்கள் என்ன வேணாலும் செய்து கொள்ளுங்கள் என்று அந்த பத்ருடைய அந்த பத்ர் யுத்தக்களத்தில் கலந்து கொண்டவர்களுக்கு யஃபஅலூன மாஷஅத, நீங்கள் எதை வேணாலும் நீங்கள் செய்து கொள்ளுங்கள் என்ற அந்த அளவிற்கு ஒரு பர்மிஷனை, நீங்கள் எதை வேணாலும் செய்து கொள்ளுங்கள் என்ற பர்மிஷன் அல்லாஹ் சஹாபாக்களுக்கு தரப்பட்ட நேரம் எது அப்படின்னா இந்த யுத்தக்களம் தான். ஏன்னா அந்த யுத்தக்களத்துல அன்புக்குரியவர்களே எந்த அளவிற்கு நடந்தது தெரியுமா? அந்த யுத்தக்களம் ஒவ்வொரு நொடியிலையும் ஒவ்வொரு விஷயத்தையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ சுஜூதுல விழுந்து எழுந்திருந்ததுக்கு பிறகு சஹாபா பெருமக்களுக்கு தைரியத்தை கொடுத்தார்கள். என்ன சொன்னாங்க தெரியுமா? ஃபஇன்னல் மலாயிகத வதன்ஸீலஹா, மலாக்குமார்கள் இறங்கக்கூடிய பட்டாளம் இறங்குகிறார்கள் என்று பெருமானார் அவர்கள் சஹாபாக்களுக்கு போதிச்சாங்க. அந்த இடத்துல சுஜூதை அதிகமாக இருந்து யா ஹய்யுல் யா கய்யூம் பி ரஹ்மதிக அஸ்தகீஸு என்று
அன்பிற்குரியவர்களே, அப்ப பத்ருடைய யுத்த காலத்தை பொறுத்தவரையே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவிற்கு நடந்தாங்கன்னு சொன்னா, எல்லாத்திலையுமே ஒரு நீதமான முறையில நான் தான் தலைமை என்று காட்டாமல் இந்த வெற்றியுடைய நோக்கை புரிதலாக எல்லா நபித்தோர்களுக்கு உள்பட்டு எல்லாம் ஏற்பாடு வைத்த ஒரு யுத்தமே இந்த யுத்தம். என எதிர்பாராத ஒரு யுத்தம், ஈமான் நிச்சயமான யுத்தம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் அல்லாஹ் யா அல்லாஹ் வ மின் ஷாமில் முஸ்லிமீன வலா தபல் கத்லா வலா யதுஹும் இலல்லாஹ். இந்த யுத்தத்தை எங்களுக்கு வெற்றி தராமல் எங்களை அழித்து விட்டால் உன்னை அல்லாஹ் என்று கூப்பிடுவதற்கு அழைப்பதற்கோ அல்லது வணங்குவதற்கு யாருமே இருக்க மாட்டார்கள் என்று அல்லாஹ் ரொம்ப அழுது கேட்ட நேரம் இந்த பத்ருடைய நேரம். அன்பிற்குரியவர்களே, ஒவ்வொரு யுத்த காலத்திலுமே சஹாபாக்கள் அடைந்த சிரமங்கள் வேறு. வராக்கா ரலியல்லாஹு அவர்கள் கண்ணை புடுங்கினாங்க, கண்ணு வெளியே வந்துருச்சு. வராக்கா ரலியல்லாஹு அவர்கள் கண்ணு வெளியே வந்து ஆனா விடல யுத்த காலத்தை. அவர்கள் யுத்த காலத்தை விடவில்லை. அல்லாஹு அக்பர் லா தமாம் ஃபில்லாமா சொல்லி போராடினார்கள். யுத்தங்கள் கண்கள் வெளியிட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்களை அது அவங்களுடைய எதிராக கொள்ளி அவர்கள் கண்ணை திரும்ப வைத்து நடைபெற்றார்கள் என்று வரலாறு நமக்கு சொல்லுகிறது. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒவ்வொரு விஷயத்தையுமே சஹாபாக்களுக்கு அந்த அளவுக்கு உணர்வுபூர்வமான விஷயத்தை இந்த யுத்தத்துல காட்டி கொடுத்தாங்க. ஒவ்வொருத்தருக்குமே யாருமே பின்வாங்கல. ஆனா பின்வாங்கி இருக்கலாம். ஆனா நபிக்கு அந்த தகுதி அல்ல. யுத்த காலத்தில் எல்லாருமே சூழ்ந்து விட்ட அந்த நேரத்துல நாம பின்வாங்க வேண்டும். ஏன்னா கையில ஆயுதங்கள் கிடையாது, எந்த வசதியும் இல்லை. வெறும் 313 நபர்கள் மட்டும்தான். எதிரிகளோ 1000 பேர்கள், ஆயிரக்கணக்கான ஆயுதங்கள், 1000 நபர்கள், இப்படி எல்லாமே இருக்க பின்வாங்கி இருக்கலாம். ஆனால் யாருமே பின்வாங்க விடாமல் இதில் வெற்றி பெற வேண்டும் என்ற ஒரு இக்கட்டான ஒரு நிலைமையில் கூட பின்வாங்கி விடாமல் அல்லாஹ்வுடைய விஷயத்தில் வெற்றியாக வேண்டும் என்ற ஒரு உணர்வை சஹாபாக்களுக்கு ஊட்டினார்கள். சொன்னாங்க ரசூலுல்லாஹ் அந்த யுத்தத்துல சஹாபா பெருமக்களுக்கு எல்லாம் ஒவ்வொரு நபி தோழர்களும் அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உகாஷா ரலியல்லாஹு தஆலா எந்த அளவுக்கு நான் சுத்தத்து காலத்துல இருந்துக்கும் போது உகாஷா ரலியல்லாஹு தஆலாவுடைய வால் உடைஞ்சு போச்சு. உகாஷா மிகப்பெரிய முக்கியமான ஒரு நபி தோழர். நம்ம எல்லாமே கேள்விப்பட்டிருக்கோம். உகாஷா ஒரு முக்கியமான ஒரு நபி தோழர். யுத்தம் ஆகிட்டு வால் உடைஞ்சு போச்சு. வால் உடைஞ்ச உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் யார சொல்லலாம், வால் உடைஞ்சு போச்சு, நான் எப்படி யுத்தம் பண்றது? ஒண்ணுமே செய்யல ரசூலுல்லாஹ். கட்டை எடுத்து கையில கொடுத்தாங்க. அந்த கட்டை எடுத்து கையில கொடுத்து யுத்தம் பண்ண சொன்னாங்க. வெட்ட வருகிற சமயத்துல மண்டையில அடித்து ஒவ்வொன்றையுமே எந்த அளவுக்கு என்றால் ரசூலுல்லாஹ்வுடைய கையால் கொடுக்கப்பட்டதால் அது பரக்கத் பெற்ற அந்த கட்டையாக மாறியதால் கம்ப விட்டா எங்க இருந்தாங்க அடிச்சாங்களோ அந்த கம்பு திரும்ப அவங்க கைக்கு வந்துச்சு. அடித்த யாரை வெட்ட வந்தார்களோ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு யூதி ஒரு முஸ்லிம் ஒரு காஃபி என்ன பண்ண அப்படின்னா தலை பின்னோடியோட தலையை வெட்ட போனான். ஒரு கம்பெடுத்து நேரா விட்டு அவர்கள் ஆயுதங்களோடு சேர்ந்து அவரை வெட்டி அந்த திரும்ப அந்த கம்பு திரும்ப அந்த கைக்கு அந்த கட்டை திரும்ப வந்துருச்சு என்று ஹதீஸ்ல வருகிறது. உகாஷா ரலியல்லாஹு அன்ஹு வசந்த கட்டை ஏன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயுதம் இல்லனாலும் பரவாயில்லை, உடைஞ்சாலும் பரவாயில்லை, கட்டை எடுத்து யுத்தம் பண்ண வேண்டும் என்று சஹாபாக்கள் சொல்லி இருந்தாலும் அவர்கள் பின்வாங்கவில்லை. ஆனால் இறைவன் என்று ஒரு உத்தேசமாக ஒரு விஷயத்தை உள்ளடக்கினார்கள். அன்பிற்குரியவர்களே, இது மீண்ட சரித்திரமான விஷயமா இருந்தாலும் அந்த யுத்த காலத்தை நாம் தெரிஞ்சுக்கொள்ள விஷயம் என்ன அப்படின்னா, ஈமானுடைய அந்த தரம் தான் அவங்களை வெற்றி பெற வைத்தது. ஈமானுடைய தரம் ஒற்றுமையான ஒரு செயல்பாடு. ஈமானுடைய தரம் ஒற்றுமையான அந்த சமத்துவம். எல்லா நபர்களுமே யாருமே பின்வாங்காம ஒவ்வொரு திசை பக்கம் நோக்காம எல்லாரும் ஒன்றாக நின்று ஒரே விஷயத்தை ஏற்படுத்தியதால் அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு வெற்றியை அல்லாஹ் கொடுத்தான். அடுத்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பிரார்த்தனை. இந்த 3 விஷயமே இந்த யுத்தத்திற்கு மிகப்பெரிய ஒரு ஆணி என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வரியில் இங்கு சொல்லி காட்டுகிறார்கள். எனவே யுத்த காலத்தை குறித்து நம்ம நிறைய விஷயங்கள் பேசினாலும் அதில் ஒரே ஒரு விஷயம் கடமை என்னவென்றால், யாரிடம் ஒற்றுமை என்கிற ஒரு பலம் இருக்கிறதோ அந்த பலத்தை வைத்து இந்த உலகத்தில் எதைனாலும் சாதிக்க முடியும் என்பதற்கு இந்த பத்ர் தான் நமக்கு ஒரு முன் உதாரணம். எல்லா நபி தோழர்களுமே யாருமே யுத்தத்திற்கு தயாராகிவிடுங்கள் என்று சொன்ன போது பேக்கப் படிக்காம என் கால்களை
அப்துல்லா இப்னு ஜுபைர் அலி எத்தனை வயசு நினைக்கிறீங்க? 8 வயசு. அங்க கலந்து கொண்ட சஹாபாக்களுக்கு வயசு எத்தனை பெரிய பெரிய வயசாக இருந்தாலும் வாலிபர்களும் உண்டு, வயோதிகர்களும் உண்டு. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவருடைய வீரத்தை குறித்து ரசூலுல்லாஹ் அன்னைக்கு தான் சொன்னாங்க. யாரு? அலி ரலியல்லாஹு தான் சொல்றாங்க. அலி ரலியல்லாஹு மிகப்பெரிய வீரன். ஆனால் அந்த வீரன் என்ற ஒரு சஹாபியே அபூபக்கரை குறித்து சொன்னாங்க. என்ன சொன்னாங்க தெரியுமா? அதாவது எப்பவுமே ஒரு பட தளபதியை முன்னால் நிப்பாட்டும் போது அங்க முக்கியமான 2 தலைகளை ரசூலுல்லாஹ் முன்னால் நிப்பாட்டப்பட வேண்டும். அதுல ஒண்ணு யார் நிப்பாட்டினாங்க தெரியுமா? ஜுபைர் ரலியல்லாஹு அவர்கள். இன்னொன்னு யார் நிப்பாட்டினாங்க தெரியுமா? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள். இந்த 2 பேருடைய வரலாறு குறித்து பேசினா பெரிய பேசிட்டே போகலாம். ஜுபைர் ரலியல்லாஹு வெறும் சின்ன வயது. ஆனா அவங்க அம்மா என்ன சொல்லி அனுப்புறாங்க தெரியுமா? யுத்தத்திற்கு. யுத்தம் என்று சொன்ன உடனேயே ஜுபைர் அனுப்ப சொல்லி காரணம் என்ன தெரியுமா? செய்தி போனுச்சு அவங்க அம்மாவுக்கு. உடனே செய்தி விடப்பட்ட அந்த அம்மா அந்த தாய் விடப்பட்ட விஷயம் என்ன தெரியுமா? என் மகன் கையில் ஆயுதங்கள் கொடுக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை, முஹம்மதுடைய தலையை பாதுகாக்கக்கூடிய கவசமாக என் மகனுடைய உடலை ஆக்கி விடுங்கள் என்று சொன்னது ஈமான். பெத்த மகனை முஹம்மதுடைய தலையை வாங்குவதற்கு முன்பதாக எவர்கள் ஆயுதங்களாக விட்டார்களோ அந்த ஆயுதம் என் மகனுடைய முதலில் பட்டதற்கு பிறகு மற்றது நடக்க வேண்டும் என்று சொன்னார்களே, அது ஈமான். அதுதான் மிகப்பெரிய ஈமான். பொச்சா உள்ளது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு எப்படி தெரியுமா? வயதான அதாவது வயதான ஒரு விஷயமாக இருந்தாலும் பெருமானாருக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துணையாக இருந்தார்கள். ஒவ்வொரு எதிரிகளுடைய அந்த சல்லடையாக ஆக்கிவிடும் போது அலி ரலியல்லாஹு சொன்னாங்க, உம்மா கத்தம் கபீர் அஷியா. அபூபக்கர் இவ்வளவு பெரிய ஒரு வீரமா அப்படின்ட்டு. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த யுத்தக்களம் ரொம்ப ஒரு பயங்கரமான முறையில் நடைபெறப்பட்ட இரத்த களத்துக்கு கொல்லப்பட்டார்கள். 70 பேர் கொல்லப்பட்டு 17 பேர் உயிர் தியாகம் செய்தார்கள் என்று சொன்னால் அன்பிற்குரியவர்களே, அவ்வளவு முக்கியமான ஒரு யுத்த களமே இந்த பத்ருடைய யுத்த களம். இந்த யுத்த களத்தை நாம் தெரிந்து கொள்ள அத்தனை எளிய விஷயங்கள் இருந்தாலும் தலைமைத்துவங்கள் எப்படி இருக்க வேண்டும், சமூக தொண்டர்கள் எப்படி இருக்க வேண்டும், ஒவ்வொரு விஷயங்களும் எப்படி கலப்படமாக ஆக்க வேண்டும், குறிப்பாக நம்முடைய எண்ணங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்ற ஒவ்வொரு விஷயம் நமக்கு இந்த பத்ருடைய யுத்தத்தை நம்ம சொல்லி காட்டுவோம். இன்னைக்கு நமக்கு அந்த ஞாபகம் வருது ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான். அன்னைக்கு 313 சஹாபாக்கள் இறந்திருந்தால், உயிர் தியாகம் மொத்தமே முடிந்திருந்தால், இன்று நாம் என்றும் இருந்திருப்போமா என்கிற ஒரு எண்ணம் நமக்கு தோன்றும். ஆனால் அல்லாஹ் மிகப்பெரிய வெற்றியை கொடுத்ததற்கு காரணமே அவர்களுடைய ஒற்றுமையும் பிரார்த்தனையும் தான். இன்றும் எவர்களுக்கு மத்தியில் யாருக்கு மத்தியில் ஒற்றுமை இருக்கிறதோ அவர்களுக்கு பலம் அதிகம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். யாரிடத்தில் ஒற்றுமை அதிகமாக காணப்படுகிறது, அங்கு ஒற்றுமை இருக்கிறதோ அங்கு பலங்கள் அதிகம். அல்லாஹ் பலத்தை தருகிறான் என்று சொன்னான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே அங்கிருக்கிற அந்த அளவிற்கு இந்த யுத்தத்தினுடைய நிலைமை. முஹம்மது சொல்லக்கூடிய ஒரு நபி தோழர் எங்க யுத்த களத்திற்காக எதெல்லாம் தியாகம் செஞ்சாங்க தெரியுமா? உயிர் மட்டும்தான் போக வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு உயிர் தன் முன்னேறி நின்றவர்கள் எல்லாருமே. நாளைக்கு திருமணம், நாளைக்கு நிக்கா, ஒரு நபி தோழருக்கு நாளைக்கு நிக்கா, இன்னைக்கு யுத்த களத்துல உள்ள பெரிய ஷஹீதாகிறார். அந்த அளவிற்கு முக்கியமான ஒரு பங்கு இந்த ஷஹதாக்களுடைய பட்டியலில் உண்டு என்று நாம் எண்ணும் போது நாம் மனம் மகிழ்ந்து இந்த இஸ்லாத்தினுடைய மார்க்கத்தை நாம் புரிந்து நம் வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்பதை நாம் இந்த நேரத்தில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி நம்முடைய சுதந்திரம் கிடைப்பதற்கு இஸ்லாமுடைய பங்கு எந்த அளவுக்கு இருக்கிறதோ, இந்த இஸ்லாம் முதலாக உருவாக்கப்பட்டதற்கும் இஸ்லாமியருடைய சஹாபாக்களுடைய அந்த பங்கு, அவருடைய உயிர் தியாகமே என்று இஸ்லாத்தினுடைய ஒவ்வொரு நபர்களும் வளர்வதற்கு இது அதமாக இருக்கிறது. எனவே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த பத்ருடைய யுத்த களத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒவ்வொரு நிகழ்வுகளையுமே ஒவ்வொரு விஷயமே ஸ்பாட்டன் ஒவ்வொன்றா இருக்கு. உள்ள வந்தார்கள் எப்படி செய்யலாம் ஒவ்வொன்றா பேசணும்னா அதில் நேரங்கள் பத்தாது. அதனால் நமக்கு தெரிந்து கொள்ள விஷயம் என்ன அப்படின்னா, ஒற்றுமையோடு செயல்பட்டார்கள்,
இறைவனிடத்திலே பிரார்த்தனை புரிந்தார்கள். அதை விட ரொம்ப முக்கிய விஷயம், அவர்களுக்கு ஈமான் விருமாக, அதாவது ஈமான் அல்லாஹ் தான் என்ற, அல்லாஹ் சொல்லிவிட்டான், அல்லாஹ் ஒருவன் தான் என்கிற அந்த ஈமான் அவர்களிடத்தில் பலமாக இருந்தது. இந்த மூன்றும் அவர்கள் வெற்றி அடைந்தார்கள். இன்றும் எவருக்கு அந்த மூன்று பாக்கியம் இருக்குமோ, எவர்களுக்கு அந்த மூன்று எண்ணங்கள் இருக்குமோ, அவரும் வெற்றி பெற்றவரே என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மூன்று விஷயத்தை குறித்து, பத்ருடைய யுத்த களத்தை குறித்து அல்லாஹ் நமக்கு பல செய்திகளை தருவதை போல் இந்த ஒரு செய்தியும் அல்லாஹ் நமக்கு தருகிறார். எனவே அன்பானவர்களே, இந்த யுத்த களத்தில் நாம் அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு நாளைக்கு 17வது இரவு நாள் பத்ருடைய அந்த ஃபஜ்ருடைய தொழுகையின் போது நம்முடைய எண்ணங்கள் வரணும். இந்த யுத்த களத்துக்கு ரத்தம் கொட்டினர்கள் எத்தனை நபர்கள், எத்தனை பேர்களுக்கு சின்ன பின்னமாக சிதறந்தார்கள், எந்த கஷ்டங்கள் மேற்கொண்டார்கள் என்று ஒவ்வொருவரையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த யுத்த களத்தில் எப்படி வெற்றி கிடைத்ததோ அதுபோல் நாம் இரவாக வந்த இந்த மார்க்கத்திலே, புனிதமாக வந்த இந்த மார்க்கத்திலே நாம் எண்ணங்களும் நம்முடைய செயல்பாடுகளும் சிறிதாக சரியாக அல்லாஹ்வுக்கு பயந்த வண்ணமாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் எதை சொன்னானோ, அல்லாஹ் ரசூல் எதை சொல்லுகிறார்களோ அதை மட்டுமே செயல்படுத்துகிற வாக்கியம் பெற்ற மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கியார்கள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. Alhamdulillahi Rabbil Alameen. Wassalatu wassalamu ala ashrafil musharrafin wa ala alihi wa sahbihi ajma'in, amma ba'd. Allahumma salli ala sayyidina wa nabiyyina wa mawlana Muhammadin wa ala ali sayyidina Muhammadin wa barik wa sallim alayhi. Allahumma barik ala Muhammadin wa ala ali Muhammadin kama barakta ala Ibrahim wa ala ali Ibrahim innaka Hamidun Majid. அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் இந்த ரமலான் மாதத்தினுடைய முதலாவது 10 ரஹமத்தையும், இரண்டாவது 10 மக்ஃபிரத்தையும் அடைந்து இன்னும் 2-3 தினங்களாக 3 தினங்களின் பிறகு அல்லாஹ் நரகத்தினுடைய வேதனையை கேட்க வேண்டும், நரகத்தினுடைய வேதனையை விட்டு பாதுகாவல் கேட்பதற்குண்டான 3வது 10 நாம் அடைய இருக்கிறோம். எனவே நாம் அனைவரும் அந்த 3வது 10 அந்த நிலையிலே எத்தனை துவாக்கள் செய்தாலும் அல்லாஹும்ம அஅதிக்னா மினன்னார் வ அத்ஹில்னல் ஜன்னத யா ரப்பல் ஆலமீன், யா அல்லாஹ் நரக வேதனையை விட்டும், குழுந்தரிக்கப்பட்ட அந்த நரக வேதனையை விட்டு எங்களை பாதுகாத்து எங்களை சொர்க்கத்தில் புகழ் செய்வாயாக என்கிற துவாவை அதிகமாக செய்யக்கூடிய அந்த 10 நாளை அல்லாஹ் நமக்கு லைலத்துல் கத்ர் இரவில் அல்லாஹ் நமக்கு தருகிறான். 21, 23, 25, 27, 29 ஏதாவது ஒரு இரவில் அல்லது எல்லா இரவிலுமே அந்த கடைசி 10 நாளையுமே அல்லாஹும்ம அஅதிக்னா மினன்னார் வ அத்ஹில்னல் ஜன்னத யா ரப்பல் ஆலமீன் துஆ செய்யுங்க. இரண்டாவது, இஅ்திகாஃப் இருக்க முயற்சி செய்யுங்க. ஏன்னா இஅ்திகாஃப் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் உள்ளத்தை பரிபூர்ணப்படுத்துவது மாத்திரம் அல்ல, அவனுக்கு சொர்க்கத்தில் காட்டுகிற ஒரு வெளிச்சமும் அந்த இஅ்திகாஃப் தான். பொதுவா பள்ளிவாசல் என்று சொன்னாலே எப்ப நம்ம இந்த ரமலானுடைய மாதத்தில் கடைசி இரவுல நம்ம இஅ்திகாஃப் ரசூலுல்லாஹ் ஏன் இருந்த சொல்லி அந்த இரவிலே நீங்கள் ஏதாவது ஒரு லைலத்துல் கத்ருடைய இரவை நீங்கள் அடைந்து விட முடியும் என்கிற ஒரு எண்ணம் ஒரு விஷயம் இருந்தாலும், இஅ்திகாஃப் என்பது அகாயிதா, அதாவது தரித்தல், தடுத்தல், வேதனையை தடுத்தல், நரகத்தை தடுத்தல், நெருப்பை தடுத்தல், வேதனையை கவர்ப்புடைய வேதனை, இப்படி எல்லாமே சொல்லலாம். அதுக்கு தாரிஃபா நம்ம எல்லாமே கொடுக்கலாம். எனவே இஅ்திகாஃப் என்பது நாம் இந்த கடைசியுடைய 10ல ஏதாவது இருப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் சொன்னது போலதான் இந்த வருஷம் கிடைக்கிற இந்த இஅ்திகாஃபோ இந்த ரமலானோ அடுத்த வருஷம் நமக்கு கிடைக்குமாங்கிறது யாருக்குமே சொல்ல முடியாது. போன வருஷம் உங்க கூட இருந்த இந்த நபர்கள் இந்த வருஷம் கூட இல்லாம இருந்திருக்கலாம் இல்லையா? பக்கத்து வீட்டுக்காரங்க எடுத்திருக்கலாம், எய்த்து வீட்டுக்காரங்க, என் ஃப்ரெண்டு எடுத்திருக்கலாம், வெளிநாட்டு யாரா இருந்தாலும் சரி. போன வருடம் இருந்த நபர்கள் இந்த வருடம் இல்லை.
இதே போல இந்த இடம் இருந்த நாம் அடுத்த இடம் இருப்போமா என்று தெரியவில்லை. எனவே இருக்கும் போது அனுபவிக்கும் போது சில விஷயங்களை அனுபவிக்கக்கூடிய தன்மையை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். பாவங்களை அழிப்பதற்கு, சுத்தமான இதயமாக மாறுவதற்கு, எல்லா பாவங்களும் அழிந்து சொர்க்கத்தை அடைவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா நம்ம போகாம இருப்போமா? ஏங்க, ஒரு குகைக்குள்ள 10 கோடி ரூபாய் இருக்குன்னு வைங்களேன், அல்லது 10 கோடியை விடுங்க, ஒரு 10 பவுன் நகை இருக்குன்னு வைங்களேன், தெரிஞ்சதுன்னா அந்த குகைக்குள்ள எப்படியாவது உடைச்சு உள்ள போய் எடுத்துட்டு வெளியே வரக்கூடிய எண்ணம் நமக்கு இருக்கும். எல்லாருக்குமே உள்ள நிரந்தரமான விஷயம் தான். நமக்கு தெரிஞ்சது அப்படின்னா, இல்ல நம்ம வீட்டுக்கு கீழே ஒரு தங்க புதையல் இருக்கு அப்படின்னா அது எப்படியாவது நம்ம அனுபவிக்குமோ, அதே மாதிரி அதை விட பவுனு வெள்ளி பாரத்தை விட அதிகமான ஒரு தன்மை இந்த சொர்க்கம், நரகத்தினுடைய விடுதலை. அதை அடைவதற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தரப்பட்ட இந்த கடைசி 10 நாம் அனுபவித்துக் கொள்ள வேண்டும். இதை அனுபவிக்க தவறிவிட்டால் அடுத்த வருஷம் இல்லாம போனோம்னு வச்சுக்கோங்களேன். அடுத்த வருஷம் இல்லாம போனோம்னா, இந்த நோம்பு நம்ம கிடைக்கல, இந்த 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 ரமலானுடைய விஷயம் நமக்கு கிடைக்கல அப்படின்னா இருந்தது போனது தான். ஏன்னா அதுக்கப்புறம் திரும்ப உலகத்துல நம்ம எதுவுமே அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் பாருங்க. என்ன சொல்றான் தெரியுமா குர்ஆன்ல? உலகத்துல நரகத்துல இருக்கும்போது ஏன்டா தப்பு செய்யல, எதுக்குடா தப்பு செஞ்சுட்டே இருந்த, ஏன் இது பண்ணல அப்படின்னு கேட்கும்போது அவன் சொல்லுவான், அம்மா ஹலகத்தல் வஅன்னல் இன்சான லா தஈதான. அவன் சொல்ற வார்த்தை என்ன சொல்லுவான் அப்படின்னா, எல்லாம் எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் எனக்கு கொடு, நான் திரும்ப உலகத்துக்கு போய் நல்ல அமல் நான் செஞ்சுட்டு நான் திரும்ப வரமானா. அப்ப அல்லாஹ் என்ன சொல்லுவான், உனக்கு கொடுக்கப்பட்ட தவணை எதுவோ அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அப்ப தவணை வருகிற வரை என்னென்ன விஷயங்கள் நம்மளால எட்டு முடியுமோ அதை நாம் அடைந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த கடைசி 10 இரவை எல்லா வேலையும் தூக்கி போடுது. குறிப்பா இரவு முழுக்க இத்தனை நாள் நம்ம தூங்கி இருப்போம், ஆனா கடைசி இரவுடைய 10 தூக்கத்தை விடுங்கள். ஏன்னா எல்லா இரவையுமே நம்ம 10-20 நோம்பு வரையும் நம்ம தூங்கித்தான் ஆகணும். ஆனால் கடைசி 10 இரவை இறைவனுக்காக கண்கள் முடியுங்கள், கண்கள் விழியுங்கள். ஏன் தெரியுமா? விழிக்கிற இந்த கண்களுக்கு நன்மை இருக்கிறது, விழிக்கிற இந்த கண்களுக்கு அல்லாஹ் நரகத்தினுடைய வேதனை நமக்கு மாற்றி விடுகிறான். ஏன்னா அவ்வளவு பெரிய தன்மை இந்த கடைசி 10 நோம்புக்கு இருக்கிறது. எனவே இந்த கடைசியுடைய நோம்பை இஅ்திகாஃபிற்கு முயற்சி செய்யுங்கள், அதிகமாக தான தர்மங்களை செய்யுங்கள், ஜகாத் கடமையானவர்கள் ஜகாத்தை கொடுக்க முயற்சி செய்யுங்கள், நல்ல அமல்களை செய்யுங்கள், நல்ல விஷயங்களை பேசுங்கள், நல்ல பண்பாடுகளை செயல்படுத்துங்கள். அதே போல அல்லாஹ்வும்மாயா நரக வேதனை விட்டு என்னை பாதுகாப்பாயாக, சொர்க்கத்தில் என்னை நுழைய வைப்பாயாக என்கிற துஆவை அதிகமாக கேளுங்கள். வல்ல ரஹ்மான் இந்த ரமலானுடைய நாட்களில் எதை நாம் அடைய இருக்கிறோமோ அதை முழுவதும் அடைந்து இதனுடைய கூலியை இறைவனாக தரும்போது அல்லாஹ் நமக்கு சொர்க்கத்தை ரையான் என்கிற ஒரு சொர்க்கத்துக்கு சொந்தக்கார மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கியார்கள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்னமா அஸ்ஸிகாஃப் ரிதுவான் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஃபைன்ன மிஹ்ராப் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ونيحفظ القرآن عثمان بن عفان رضي الله تعالى عنه والحندق بدر الدين علي بن أبي طالب رضي الله تعالى عنه وسيد الجنة وسيد الفاطمة الزهراء رضي الله تعالى عنهما والحسين والحسين رضي الله تعالى عنهما. اللهم أمير المؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات والأحياء منهم والأموات إنك مجيب الدعوات برحمتك يا أرحم الراحمين. والحمد لله رب العالمين. إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي لعلكم تذكرون وذكر ذا وجيبكم ذكر الله تعالى وأولى وأعز وأجل وأتم وأقواه الله أكبر.